இன்று தமிழகத்தில் 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி, அருணாச்சல பிரதேசத்தில் 2 தொகுதிகள், அசாம் மாநிலத்தில் 5 தொகுதிகள், பீகார் மாநிலத்தில் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 1 தொகுதி மற்றும் மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 தொகுதிகள், மணிப்பூரில் 2 தொகுதிகள், நாகாலாந்தில் 1 தொகுதி, ராஜஸ்தானில் 12 தொகுதிகள், சிக்கிம் மாநிலத்தில் 1 தொகுதி, திரிபுரா மாநிலத்தில் 1 தொகுதி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 8, உத்தரகாண்டில் 5, மேற்கு வங்கத்தில் 3, அந்தமான் நிக்கோபாரில் 1 என 21 மாநிலங்களில் 102 மக்களவை தொகுதிகளில் நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய காலையிலேயே நாடு முழுவதும் வாக்காளர்கள் விறுவிறுப்புடன் ஆர்வத்துடன் வந்து வாக்களிப்பதை பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவானது அனைத்து முடிவுகளையும் மீறி ஒரு மக்களின் தீர்ப்பு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி காலை வாக்குப்பதிவு தொடங்கிய உடனே ஏற்படக்கூடிய அந்த காட்சியில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஜனநாயக திருவிழாவில் 130 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இன்று 16 கோடியே 3 லட்சம் வாக்காளர்கள் 21 மாநிலங்களிலும் வாக்களிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அவர் அங்கு கையில் மை தடவி இருக்கக்கூடிய அந்த ஒற்றை விரலை காட்டக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.